ஒரு ஊர்ல அரசர் ஒருவர் இருந்தாரு. அதிகாலையில எழுந்த உன்னையும் சூரிய உதயத்தை பார்ப்பது அவரது வழக்கமா இருந்துச்சு. வழக்கம் போல அன்றும் சாளரத்தை திறந்த அரசருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. மப்பும் மந்தாரமா இருந்த வானத்துல சூரியனை காணோம். கண்களை கீழே இறக்கிய போது தூங்கி எழுந்து சோம்பல் முடித்த பிச்சைக்காரன் தான் தென்பட்டான். அரசரை பார்த்ததும் அவன் முகத்துல ஒரு ஒளி பிறந்தது. அரசே என்று கையெடுத்து கும்பிட்டு மண்டியிட்டான். ஆனா அரசனினுடைய மனநிலை வேறு மாதிரி இருந்துச்சு. போயும் இவன் முகத்துல நாம விழித்தோமே என்று வெறுப்புடன் திரும்பினார் அரசர். திரும்பிய வேகத்துல அரண்மனை சுவர் அவரது தலையை பதம் பார்த்து விட்டது. அரசருக்கு வந்ததே கோபம். பிச்சைக்காரனை இழுத்து வரும்படி கட்டளையிட்டார். அரச சபை கூடியது. இந்த கேடுகெட்ட முகத்தில் விழித்ததற்கு எனக்கு கிடைத்த பரிசை பாருங்கள். எனது காயத்துக்கு காரணமாக இருந்த இந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுங்கள் என்று அதிரடி தண்டனை கொடுத்தார் மன்னர். உதவி கிடைக்கும், வாழ்க்கை வளமாகும் பெரிய கனவோடு வந்த பிச்சைக்காரனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு. ஆனா அவன் வாழ்க்கையில அது ஒன்றும் புதுசில்லை. குடும்பமா குட்டியா, ஒருவேளை கஞ்சி தானே பிரச்சனை. எனவே மன்னனை எதிர்க்க துணிந்தான். கலகலவென சிரிக்க தொடங்கினான். சபையில் இருந்தவர்களுக்கு ஒரே திகைப்பு. அரசனுக்கோ கோபம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. பைத்தியக்காரனே, சாகும் முன் கடைசியாக ஒருமுறை சிரித்துக்கொள்ள நினைத்தாயா என்று ஆத்திரத்துடன் கேட்டார். பிச்சைக்காரன் நிதானமாக சொன்னான். அரசே, என் முகத்தில் விழித்ததால் உங்கள் தலையில் சிறு காயம் மட்டும்தான் ஏற்பட்டது. ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் என் தலையே போகப் போகிறதே. அதை நினைத்தேன், சிரித்தேன். கேடுகெட்ட முகம் எதுவென்று அனைவரும் உணர்ந்திருப்பார்கள் என்றான். மன்னன் தலை அவமானத்தில் கவிழ்ந்து விட்டது. தனது தவறை உணர்ந்து தண்டனையை ரத்து செய்த மன்னன் பிச்சைக்காரனுக்கு உணவும் உடையும் அளித்து விடுதலை செய்தான். பிரச்சனையான நேரத்தில் அழுது புலம்புவதை விட்டு தீர்வை தேடுவதே புத்திசாலித்தனம். ஆபத்துக்கால தன்னம்பிக்கை உயிரையும் காக்கும். இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்மளுடைய தமிழின் கதைமொழி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.